ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபெஞ்சர்ஸ் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிபெஞ்சர்ஸ் பார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த வீடியோ கிடையாது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ஷேர் கேபிட்டலோடைய வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்கள். அண்ட் அதுக்கும் முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அதில் தான் இந்த ஷேர் கேபிட்டல் எப்படி படிப்பீங்கன்றதை சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் கேபிட்டல் வீடியோ பார்த்துட்டு அண்ட் தென் இந்த வீடியோக்கு வாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபெஞ்சர் செக்மெண்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டிபெஞ்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ வந்து நம்ம 3 ஃபஸ்ட்டு டிபெஞ்சர்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் டிபெஞ்சர்ஸோட ஃபீச்சர்ஸ், என்னது ஃபீச்சர்ஸ், டிபெஞ்சர்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் மேனர் ஆஃப் இஷ்யூவிங் தட் டிபெஞ்சர்ஸ். ஓகே, ஸோ மேனர். ஓகேவா? இந்த 3 செக்மெண்ட்ஸ் வந்து முடிச்சிட்டிங்கன்னா டிபெஞ்சர் ஓவர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், வாட் இஸ் டிபெஞ்சர், டிபெஞ்சர்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் மேனர். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபீச்சர்ஸில் ஒரு 11 பாயிண்ட்டும் மேனர்ஸில் வந்து ஒரு 13 சப்செக்ஷன்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ அது முடிச்சிட்டிங்கன்னா ஓவர் டிபெஞ்சர். ஓகே, ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு, ஓகே, ஸோ ஸ்வேதா எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு, எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஓகே, ஸோ அப்படி ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் லேப்டாப்லாம் ப்ரீமியமாக மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்வேதா எலக்ட்ரானிக் லிமிடெடுக்கு 10 crore வந்து தேவை. ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை, 10 crore வந்து தேவை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஈக்விட்டி மூலமாகவோ இல்லை ஓனர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாகவோ இதை வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற டெசிஷன் வந்து இவங்களுக்கு இல்லை. சரியா? ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து டிபெஞ்சர்ஸ் மூலமாக பாரோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு 10,000 பீப்புள்ஸ்கிட்ட, ஓகே, ஒரு 10,000 பீப்புள்ஸ்கிட்ட அவங்க ஒருத்தவங்கள்ட்டையும் என்ன பண்ணலாம், நம்ம 10,000 கேட்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு 10 crore வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு வந்து நான் யோசிக்கிறேன். ஓகேவா? ஸோ நானே வந்து இதுக்கு அப்புறம் ஓனராகவே இருக்கேன். ஸோ நான் என்ன வச்சு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், 10,000 பீப்புள்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்டையும் 10,000 கேட்குறதா. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இங்கே டிபெஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இவங்க இந்த பணத்தை கொடுக்குறனால இந்த ஒருத்தரும் இங்கே ஓனர் ஆக மாட்டாங்க. ஓகேவா? பட் ஷேர் ஹோல்டர் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஓனராக கன்சிடர் பண்ணுவோம். பட் டிபெஞ்சர் கொடுக்குறவங்க, ஓகே, ஸோ டிபெஞ்சர் வந்து ஹோல்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஓனராக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, அவங்க ஓனராக ஆக முடியாது. ஸோ அவங்க வந்து என்னது, ஜஸ்ட்டு லெண்டர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு நம்ம பணம் திரும்ப தரணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கும் டிஃப்ரென்சஸ். ஓகே, டன். ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டோட நான் இப்போ வந்து உங்களுக்கு உள்ளே போகிறேன் லெசனுக்குள்ளே. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் டிபெஞ்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, டிபெஞ்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல அது ஒரு ஸ்டாக்காக இருக்கலாம். ஓகேவா? அது ஒரு ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை ஒரு பாண்டாக இருக்கலாம். ஓகே, இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி இந்த டெஃபனிஷன் வந்து ப்ரிலிமினரிலையும் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனியோடதில் டெப்டை குறிக்குது, விச் இஸ் எவிடென்சிங் டெப்ட். ஓகே, ஸோ கடனை குறிக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு சார்ஜ் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, க்ரியேட் பண்ணலைனாலும் சரி. சார்ஜ்னா என்ன, அதாவது நான் திருப்பி கொடுக்குற வரையும் அவங்க வந்து செக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு அசட்டை கொடுத்து. ஓகே, நான் திருப்பி கொடுத்துட்டேன்னா அது நம்ம திரும்ப என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். நம்ம திருப்பி கொடுக்கலன்னா அந்த அசட்டை அதுக்கு பதிலாக எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சார்ஜ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஸோ ஏதோ ஒரு ஸ்டாக்கோ பாண்டோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனியில் கடனை குறிக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு டிபெஞ்சர். சரியா? இந்த மாதிரி எவிடென்ஸை குறிக்கிற எல்லாமே வந்து டெப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. அதுக்கு வந்து 2 எக்ஸப்ஷன்ஸ், அதாவது இதெல்லாம் வந்து டிபெஞ்சர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆர்பிஐ மென்ஷன் பண்ணுற, ஆர்பிஐ ரெஃபர் பண்ணுற, ஆர்பிஐ ஆக்டில் இருக்கக்கூடிய சாப்டர் 3D இருக்கக்கூடிய விஷயங்களும் இதில் வந்து டிபெஞ்சர்ஸில் வராது. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐயோட கன்சல்டேஷனோட வந்து சில விஷயம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் டெப்டில் வராது, அதாவது டிபெஞ்சரில் வராது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்பிஐ அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் கன்சல்டேஷன் ஆஃப் ஆர்பிஐ, இந்த மாதிரி 2 விஷயமும் டெப்டில், அதாவது டிபெஞ்சர்ஸில் வராது, எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டன். ஓகே, இப்போ வந்து டிபெஞ்சர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஃபீச்சர்ஸ்.
ஸோ டிபெஞ்சர்ஸோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா டிபெஞ்சரை வந்து ஃபுல்லாகவே உங்களால் வந்து கிராஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மேனரும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? ஓகே, டன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நம்மளோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் சொன்ன பேக்ரவுண்ட் ஞாபகம் இருக்கா? அதாவது நான் இங்கே சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, ஸோ ஸ்வேதா எலக்ட்ரானிக் லிமிடெட். ஸோ இதை வச்சு தான் அதாவது 10 crore வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கு 10,000 மெம்பர்ஸ் கிட்ட 10,000 ஈச் பர்சன் கிட்டேயும் 10,000 நம்ம என்ன பண்ணுறோம்? டெப்ட் வந்து வாங்குறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெஞ்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சைஸபிள் லோன். ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சைஸபிள் லோன். நான் இப்போ என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, 10 crore நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 10,000 பீப்புள்ஸ்கிட்ட போய் நம்ம ஈச் பர்சன்ட்டு எவ்வளோ கேட்க போகிறோம்? 10K வந்து கேட்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் த சைஸபிள் லோனா? 10 crore இந்த 10K ஸ்மாலஸ்ட் யூனிட்டாக அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு டிபெஞ்சர். கரெக்டாக? ஸோ அப்போது அது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சைஸபிள் லோன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ஓகே, செகண்ட் ஃபீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிபெஞ்சர் வந்து இஷ்யூ பண்ணுறப்போ அந்த அப்ளிகண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கப்படும். ஸோ எவ்வளோ மணி வந்து அவங்க லெண்ட் பண்ணுறாங்க நம்ம கம்பெனிக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, 10K வந்து ஒரு பர்சன் வந்து லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த பர்சனுக்கு என்ன கொடுப்பாங்க, அந்த அப்ளிகன்ஸுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுதான் என்னது, செகண்ட் ஃபீச்சர். யாருக்கு கொடுக்குறாங்க? அந்த அப்ளிகண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. சரியா? யார் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்களோ அந்த டிபெஞ்சர் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதான் வந்து என்னது, செகண்ட் ஃபீச்சர். சரியா? தேர்ட் ஃபீச்சர் என்ன? தேர்ட் ஃபீச்சர் இந்த சர்டிஃபிகேட்டை ரிலேட் பண்ணி தான். அதாவது இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, இந்த சர்டிஃபிகேட்டு இங்கே மேலே பார்த்தோம்ல, இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இது பார்த்தோம்ல. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல, இது ஒன்று காமன் சீலில் வழங்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 டைரக்டர்ஸ் வந்து இதில் சைன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அந்த கம்பெனியில் வந்து கம்பெனி செக்ரட்டரி இருக்காங்க அப்படின்னா, ஸோ கம்பெனி செக்ரட்டரி சைன் பண்ணியிருக்கணும் அண்ட் 1 டைரக்டர் அதுக்கு பதிலாக சைன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ 2 டைரக்டர்ஸ், கம்பெனி செக்ரட்டரி இருந்தாங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி ப்ளஸ் 1 டைரக்டர் சைன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா காமன் சீல் இருந்ததுன்னா ஓகே. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை எப்படி வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் எனது தேர்ட் ஃபீச்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் சீல் ஆர் இஃப் எனி இந்த மாதிரி கொடுக்கணும். அண்ட் தென் டேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 டேரக்டர்ஸ் சிக்னேச்சரோட இருக்கணும். அண்ட் தென் கம்பெனி செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி ப்ளஸ் 1 டேரக்டர். ஓகேவா? ஓகே, டன். அண்ட் தென் ஃபோர்த் ஃபீச்சர். ஸோ ஃபோர்த் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இப்போ கம்பெனி வந்து இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்து டிபெஞ்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அதை ரிடீம் பண்ணுற வரைக்கும் ஒரு பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பெனி வந்து பே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இந்த 10 crore நான் இந்த மாதிரி 10K வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்மாலஸ்ட் யூனிட்டாக ஒருத்தவங்கள்ட்டையும் கேட்க போகிறேன். ஸோ அது மாதிரி இதுக்கு எவ்வளோ பர்சன்ட் இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 10% வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 10% வந்து நான் பீரியாடிக்கல் இன்ட்ரெஸ்ட்டாக நான் என்ன பண்ணணும், கம்பெனிக்கு வந்து பே பண்ணணும் 10% அப்படின்றது. ஓகே, ஃபிஃப்த் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதோட கனெக்டடாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ப்ரீஃபிக்ஸ்டு, அந்த டிபெஞ்சரோட அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிடுறோம், முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, ப்ரீஃபிக்ஸ்டு. வித் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிடுறோம். இதான் என்னது ஃபிஃப்த் ஃபீச்சர். எத்தனை பர்சன்ட்னு? 10% நம்ம என்ன பண்ணோம். ஓகே, டன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் என்ன சொன்னேன், இந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி இவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஓனர் ஆகிடுவாங்களா? இல்லை, ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஓனர் அப்படிங்கிற ஒரு தகுதி இருக்கும். பட் டிபெஞ்சர் கொடுக்குறாங்க, டிபெஞ்சர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணால் அதை லெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த தகுதி இருக்குமானா இல்லை. கரெக்டாக? அப்போது ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபீச்சர், நோ ஓட்டிங் ரைட்ஸ். ஓகே, ஸோ அந்த 10,000 பேர் பார்த்து நம்ம 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னா ஈச் பர்சன் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குமானா இல்லை. ஓகேவா? ஸோ நோ ஓட்டிங் ரைட்ஸ். யாருக்கு? அந்த 10,000 பீப்புள்ஸ்க்கும் என்னது, நோ ஓட்டிங் ரைட்ஸ். ஓகேவா? இதான் என்னதுன்னா சிக்ஸ்த்து. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஃபீச்சர். ஸோ செவன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிபெஞ்சர் இஸ் இன் த நேச்சர் ஆஃப், என்ன நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இட்ஸ் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி which is transferable to. Okay, which is transferable to. Okay,
என்னன்னா இப்போ நம்மள்கிட்ட அந்த டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்கோம்ல, அது வந்து ஜஸ்ட் லைக் ஷேர்ஸ், வெஹிக்கல்ஸ், ஒரு ஃபிசிக்கல் கூட்ஸோ மாதிரி டிபெஞ்சரும் என்ன ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக வந்து அது ட்ரீட் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ லேண்ட் பில்டிங் மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் டிபெஞ்சரும் ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படிங்கிறனால, ஸோ பிகாஸ் இட் இஸ் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஸோ இன்வெஸ்டர் வந்து அது என்ன பண்ணலாம், தே கேன் ஃப்ரீலி செல், கிஃப்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் இன்னொரு பர்சனுக்கு. ஓகே, அன்டில் AOA வரைக்கும். ஓகே, சொல்கிற வரைக்கும். ஓகேவா? டன். இதான் வந்து 7th. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 8th ஃபீச்சர். எய்த் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபெஞ்சர் செக்யூர்டாகவும் இருக்கலாம், அன்செக்யூர்டாகவும் இருக்கலாம். நான் ஆல்ரெடி மேலே சொன்னேன்ல, செக்யூர்டாகவும் இருக்கலாம், அன்செக்யூர்டாகவும் இருக்கலாம். டெபெஞ்சர் கொடுக்குற வரையும் நம்ம வந்து சார்ஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், வெதர் ஆர் நாட் சொன்னேன்ல. ஸோ செக்யூர் டிபெஞ்சர்னா என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல, சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்செக்யூர்டுனா என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல, டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிற தகுதி மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். கரெக்டாக? ஓகே. செக்யூர் டிபெஞ்சர்னா என்ன, அது திருப்பி கொடுக்குற வரையும் அவங்களுக்கு வந்து ஒரு அசட்டுக்கு மத்தியில் அவங்க சார்ஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. கொடுக்கலன்னா அந்த அசட்டை வந்து அவங்க டேக் அவுட் பண்ணிப்பாங்க. ஸோ கரெக்டாக இதானே? ஓகே. ஸோ இதான் வந்து 8th ஃபீச்சர். விச் இஸ் 9th என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இது டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெடீமபிள் மாதிரி தான். ஓகே. ஸோ ரெடீமபிள். ஸோ ரெடீம்டு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த 10 crore ரைஸ் பண்ணுவேன், என்னோட எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு 10 crore ரைஸ் பண்ணுறேன். ஸோ 10,000 பீப்புள்கிட்ட 10,000 rupees நான் கேட்பேன். ஸோ அது வந்து நான் அப்படியே எனக்கு கேட்டது அப்படியே முடிஞ்சிருச்சா, இல்லை நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு திரும்பி தரணுமா? ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா ரிடீம் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த ரிடீம் பண்ணுற விஷயம் ரிடீம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்போ அப்படின்னா, அது வந்து இயர்லி இருக்கலாம், அண்ட் தென் பை இயர்லி இருக்கலாம். ஓகே, பை இயர்லி இருக்கலாம், அண்ட் இந்த மாதிரி வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ பட் நான் என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி எது வேணுமோ இருக்கலாம், பட் நான் என்ன பண்ணிடணும், ரெடீம் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. இதான் என்னென்னா 9th பாயிண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th ஃபீச்சர் என்ன, 10th ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அட் த எண்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி வந்து ரிடீம் பண்ணுற டைம் வருது. ஓகே. ஸோ அந்த டேர்ம் மெச்சூர் ஆகிற டைம் வருது, டிபெஞ்சர்ஸ் வந்து மெச்சூர் ஆகிற டைம் வருது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. எப்போ? அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி. ஓகே. இதான் என்னதுன்னா 10th ஃபீச்சர். அண்ட் 11th ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி டிபெஞ்சர் நம்ம சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் இங்கே சொன்னேன். கரெக்டாக? ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் இதெல்லாம் இருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணி தான் அந்த 11th ஃபீச்சரும் இருக்கும். ஸோ அந்த டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா, வித்தின் திஸ் பீரியட் டெலிவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் 6 months. ஸோ வித்தின் 6 monthக்குள்ளே டெலிவர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ எப்போ அப்படின்னா, ஃப்ரம் த டேட் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஓகே. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ். இதான் என்னது? ஃபீச்சர்ஸ். ஓகேவா? டன். ஓகே. ஸோ அப்போ என்னென்னலாம் பார்த்தோம்? ஸோ டிபெஞ்சர் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சைசபிள் லோனு. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் காமன் சீல் இருக்கணும், அப்படி இல்லைனா 2 டேரக்டர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுவும் இல்லை, கம்பெனி செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி ப்ளஸ் 1 டேரக்டர் வந்து இதில் சைன் பண்ணியிருக்கணும். ஸோ பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரீஃபிக்ஸ்டு, ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இருக்காது. அண்ட் தென் அது வந்து ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் தே கேன் ட்ரான்ஸ்ஃபரபிள் டூ. அண்ட் தென் செக்யூர்டும் இருக்குது. செக்யூர்டுனா சார்ஜ் கிரியேட் பண்ணியிருக்கணும், அன்செக்யூர்டும் இருக்கலாம். ரிடீமபிள் தான். ஸோ அது வந்து இந்த மாதிரி பை இயர்லி 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட அதை ரிடீம் பண்ணலாம் அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி. இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ ஈக்விட்டி ஷேர் தான். அண்ட் ஃபைனலாக டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது டைம் இந்த மாதிரி அலாட் பண்ணிட்டாங்க டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா, அதுலேருந்து 6 monthக்குள்ளே அந்த டிபெஞ்சர் சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணிடணும், டெலிவர் பண்ணிடணும். ஓகேவா? இதான் என்னது? ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிபெஞ்சர்னா என்ன, ஸோ அண்ட் தென் அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது, என்னெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் 11 ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறதுக்கான மேனர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ மேனரில் வந்து ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1, அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் டு கன்வெர்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஃபீச்சரில் படித்தோம்ல. ஸோ அது எப்படி பண்ணுவாங்க, ஸோ ஆப்ஷன் டு கன்வெர்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். ஓகே. ஸோ அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மீட்டிங்கில் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே.
என்ன மீட்டிங்கில், ஜென்ரல் மீட்டிங்கில் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ 10 crore நம்மளோட வேல்யூ அப்படின்னா இதில் வந்து நான் 40% வந்து ஈக்விட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எவ்வளோ வரும்? 4 crores வரும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த 4 crores வந்து என்ன ஆகிடும்? ஈக்விட்டியாக மாறிடும். அண்ட் தென் ரிமைனிங் 60% அந்த 6 crore வந்து என்ன ஆகும்னா டெப்டாகவே அது வந்து என்ன ஆகும்? கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஜென்ரல் மீட்டிங்கில் பாஸ் பண்ணணும். இதான் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டு கன்வெர்ட். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71(2) நெக்ஸ்ட் சப்செக்ஷனில் செகண்ட் சப்செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இருக்காதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதான் வந்து திரும்பவும் என்ன சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் 71(3) நான் சொன்னேன் இல்லையா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுனா மேனரும் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு. ஸோ அதில் படிச்சிட்டனால உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. கரெக்டாக? ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்கள். ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் டிபெஞ்சர்ஸ் வந்து செக்யூர்டும் இருக்கலாம் அன்செக்யூர்டும் இருக்கலாம். பட் செக்யூர்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அப்போ அதை இங்கே டீட்டெயிலாக சொல்ல வராங்க. ஸோ செக்யூர்டு டிபெஞ்சர் நீங்கள் இஷ்யூ பண்ண போகிறீங்கன்னா இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரூல் 18 வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரூல் 18ல் ஃபர்ஸ்ட்டாக அவங்க சொல்ல வர்றது என்னென்னா மேக்ஸிமம் பீரியட் எவ்வளோவா இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பீரியட் எவ்வளோவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 years தான் இருக்கலாம். எவ்வளோ இருக்கலாம்? 10 years தான் வந்து இருக்கலாம். ரெடீம் மேக்ஸிமம் பீரியட் இஷ்யூ பண்ணணும் 10 years. இப்போ நம்ம 10 crore வந்து ரேஸ் பண்ணியிருக்கோன்னா நான் 10 yearsக்குள்ளே என்ன பண்ணிடணும்? அதை ரெடீம் பண்ணிடணும். ஸோ அதையும் மீறி நான் போகணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா 30 years வரைக்கும் இருக்குது. ஓகே, எவ்வளோ இருக்குது? 30 years வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன எக்ஸப்ஷன்? 30 years வரையும் இருக்கணும்னா அதுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாவோ இல்லை இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டாவோ ஓகே அண்ட் தென் இந்த மாதிரி வந்து அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனியாவோ இல்லை இந்த மாதிரி என்ன சொல்லலாம் மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தென் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் ஓகே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 30 years வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் என்னென்னா இதில் இருக்க எக்ஸப்ஷன். ஸோ இந்த விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா 30 years வரைக்கும் போகலாம். பட் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனியும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அத்தாரிட்டியும் இந்த மாதிரி வந்து பெர்மிஷனும் கொடுக்கல அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு 10 years வரைக்கும் தான் என்னது மேக்ஸிமம் பீரியட். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த மாதிரி வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடணும்? இந்த மாதிரி செக்யூரிட்டி டிபெஞ்சராக இருக்குது அப்படின்னா டிபெஞ்சர் ட்ரஸ்டியை வந்து என்ன பண்ணிடணும்? அவங்க அப்பாயிண்ட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ரூல் 18ல் செகண்டாக அவங்க சொல்ல வர விஷயம். தேர்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் சொன்னல சார்ஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இங்கே தான் சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ சார்ஜ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து தேர்ட் பாயிண்டில் சொல்ல வராங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இஷ்யூ பண்ணுறோம்ல ஸோ அதுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வித்தின் 3 months அந்த ஆஃபருக்குள்ளே அந்த இஷ்யூ ஆஃப் ஆஃபருக்குள்ளே வித்தின் 3 monthக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிபெஞ்சர் ட்ரஸ்ட் டீடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் வந்து ரூல் 18ல் சொல்ல வர 4th பாயிண்ட். ஓகே, அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த டிபெஞ்சர் சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணணும் இந்த டிபெஞ்சருக்குன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அந்த சார்ஜ் கிரியேட் பண்ணியிருக்க அசட்டோட வேல்யூ இருக்கும்ல ஸோ அந்த அசட்டோட வேல்யூ எதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த டோட்டல் இப்போ 10 crore அப்படின்னா அந்த 10 crore ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10%. ஸோ அப்போ அந்த 10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 crore. கரெக்டாக? ஸோ அப்போது இந்த அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இந்த அசட்டோட வேல்யூ வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து இதில் சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூல் 18ல் அவங்க சொல்ல வர பாயிண்ட். ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் எதுக்குள்ளே வருது? இந்த சப்செக்ஷன் 3க்குள்ளே நம்ம பார்த்தோம் செக்யூரிட்டி டிபெஞ்சராக இருக்கணும்னா அதுக்கு வந்து ரூல் 18ல் ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூல் 18ல் சொல்ல வர மேக்ஸிமம் பீரியட் இருக்கணும், அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கணும், சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு பாயிண்ட். அண்ட் தென் 3 monthக்குள்ளே டிபெஞ்சர் ட்ரஸ்ட் டீடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்குள்ளே வருது. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து 71(4). ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டிஆர்ஆர் அக்கௌண்ட் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் சேம் ரூல் 18. ஓகே, ஸோ இதுக்கும் சேம் ரூல் 18 வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயம்லாம் வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி
இந்த டிஆர்ஆர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஒரு சில ப்ராஃபிட் வந்து வச்சிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த ப்ராஃபிட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த டிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த அமௌண்ட்டு இந்த டிபெஞ்சர் ரிடீம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ டிபெஞ்சர் ரிடம்ஷனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். சரியா? ஓகேவா? ஓகே. தென் ரூல் 18. ரூல் 18லேயும் நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு 2 டைப்ஸ், அதாவது ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் வந்து இதில் சொல்ல வராங்க. டிஆர்ஆர் இருக்கணும் அப்படின்னா என்ன ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயமும், ஓகே, அண்ட் என்ன மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் சொல்ல வராங்க. சரியா? இதான் வந்து 2 திங்ஸ் இதில் சொல்ல வருது. ஸோ இந்த 2 திங்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பிளேஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன நம்மளுக்கு டிஆர்ஆர் அக்கௌண்ட்டோட ரெக்வயர்மெண்ட் எப்போ அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஓகே, ஸோ ஒரு கேட்டகரியாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ என்னென்ன கம்பெனிஸு அண்ட் தென் பப்ளிக் அண்ட் தென் ப்ரைவேட். ஓகே, ஸோ பப்ளிக்லி பிளேஸ்டு டிபெஞ்சர்னா என்ன, ப்ரைவேட்லி பிளேஸ்டு டிபெஞ்சர்னா என்ன. ஸோ அப்போ வந்து இந்த டிஆர்ஆர் அக்கௌண்ட் தேவைப்படுதா இல்லையா, ஸோ அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, டன். இப்போது அது ஒரு ஆல் இண்டியா ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. ஓகே, ஸோ ஆல் இண்டியா ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டிஆர்ஆர் அக்கௌண்ட் இங்கேயும் எக்ஸம்டட், இங்கேயும் எக்ஸம்டட். ஓகேவா? ஸோ பப்ளிக்லி பிளேஸ்டு டிபெஞ்சருக்கும் எக்ஸம்டட், ப்ரைவேட்லி பிளேஸ்டு டிபெஞ்சருக்கும் எக்ஸம்டட். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கேட்குறப்பே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி இருக்குது, ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன், ஸோ இது வந்து ஒரு பப்ளிக்லி பிளேஸ்டு டிபெஞ்சர், இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதுக்குமே வந்து பயப்பட வேணாம். ஓகே, டன். நெக்ஸ்ட் என்னென்னா அது ஒரு பேங்கிங் கம்பெனியாக இருக்குது. ஓகே, என்னது, அது ஒரு பேங்கிங் கம்பெனியாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பையும் வந்து என்னென்னா இதுக்கும் எக்ஸம்டட், இதுக்கும் எக்ஸம்டட். ஸோ பப்ளிக்லி பிளேஸ்டு டிபெஞ்சருக்கும் எக்ஸம்டட், இதுக்கும் எக்ஸம்டட். எக்ஸம்ட்னா என்ன, டிஆர்ஆர் அக்கௌண்ட் வந்து தேவையில்லை, ரெக்வயர்மெண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு வந்து அது ஒரு லிஸ்டட் கம்பெனி. அது ஒரு லிஸ்டட் கம்பெனி, அதாவது அதர் தேன் ஆல் இண்டியா, மேலே கவர் பண்ணாத விஷயம், இதில் இல்லாத ஒரு விஷயம் ஒரு லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல அதுக்கும் எக்ஸம்டட் தான். பட் நல்லா கவனமாக கவனிங்க, அது ஒரு என்பிஎஃப்சியாவோ இல்லை ஹெச்எஃப்சியாவோ ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்துச்சு. ஹெச்எஃப்சினா என்ன, ஹவுஸ் ஃபினான்சிங் கம்பெனி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணாமல், இந்த மாதிரி வந்து ஆர்பிஐ ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணாமல் இந்த மாதிரி என்பிஎஃப்சியோ ஹெச்எஃப்சியோ இருக்குது. சேம் அதே தான் வந்து இங்கேயும். ஓகே, இருந்துச்சுன்னா ஸோ அப்போ மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிற அந்த ஒரு கம்பெனிக்கு டிஆர்ஆர் அக்கௌண்ட் தேவை. மற்றபடி இது இல்லை, ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸம்டட். ஓகேவா? டன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் கம்பெனிஸ். ஓகே, ஸோ அன்லிஸ்டட் கம்பெனிஸ் மேலே கவர் பண்ணாமல், லிஸ்டட் கம்பெனிஸ் எப்படி இப்படி பார்த்தோம், அதுமாதிரி அன்லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்தமாதிரி அன்லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு என்ன, ஸோ அன்லிஸ்டட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஆர்ஆர் அக்கௌண்ட் எப்போ க்ரியேட் பண்ணணும், என்ன ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும் டிஆர்ஆர் அக்கௌண்ட். இந்த மாதிரி எப்போனா 10% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் டிபெஞ்சர்ஸ். இப்போ 10 crore அப்படின்னா ஸோ அதில் 10%க்கு ஈக்குவலாக நான் என்ன பண்ணணும், டிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இது எதுக்குன்னா பப்ளிக்லி பிளேஸ்டு. ஓகே, டன். இப்போ ப்ரைவேட்லி பிளேஸ்டுக்கும் என்னென்னா சேம் அதே மாதிரி 10% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் டிபெஞ்சர் க்ரியேட் பண்ணியிருக்கணும். பட் எக்ஸப்ட் எப்போனா இந்த ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ இங்கே நான் சொன்னேன் இல்லையா, என்பிஎஃப்சியோ ஹெச்எஃப்சியோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு எக்ஸப்ட் தெம் இவங்களாம் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெக்வயர்மெண்ட். நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட் சொன்னல, இதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் இங்கே சொன்னல இந்த கேட்டகரி, அதாவது லிஸ்டட் கம்பெனி. ஓகே, ஸோ இந்த இடம் லிஸ்டட் கம்பெனியில் பப்ளிக் அண்ட் அன்லிஸ்டட் கம்பெனியில் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் போத். ஓகே, ஸோ இந்த இப்போ சொல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை மறந்துடுங்க. இதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 15% ஆஃப் தேர் டிபெஞ்சர்ஸ் மெச்சூர்டு. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் ஆர் டெபாசிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது என்ன மெத்தட் மூலமாக பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ என்ன மெத்தட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஷெட்யூல்டு பேங்க். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஷெட்யூல்டு பேங்க்கில் தே கேன் டெபாசிட் ஆர் இன்வெஸ்ட், அதாவது ஃப்ரீ ஃப்ரம் சார்ஜ் ஆர் எனி திங். ஓகே, ஸோ ஃப்ரீ ஃப்ரம். ஓகேவா?
டன். ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல்டு பேங்க்கில். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி வந்து அன்எக்யூம்பர்டு செக்யூரிட்டிஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? டன். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், அன்என்கியூம்பர்டு. ஸோ வந்துட்டு அன்என்கியூம்பர்டு அப்படின்னா ஸோ எந்த ஒரு தேர்ட் பர்சன் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியுமே அதில் வந்து எனக்கு இதில் வந்து சார்ஜ் இருக்குது, ஸோ என்னோட உரிமை இருக்குது அப்படின்னு வந்து அகெயின்ஸ்டாக வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூரான 100% பியூரான ஒரு கிளியரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்கிறாங்க, அன்என்கியூம்பர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். அண்ட் தென் இப்போ வந்து இதே செக்யூரிட்டிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம்ல, இந்த செக்யூரிட்டிஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் சொன்னேன், செகண்ட் பாயிண்ட் சொன்னேன், இதெல்லாம் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் படி சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுவும். ஓகே, டன். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் சொல்ல வரது என்ன அப்படின்னா, இதில் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க அந்த டிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அந்த டெபாசிட் பண்ணப்பட்டிருந்த அந்த அமௌண்ட் எது கீழே வரக்கூடாதுன்னா இந்த 15% ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கு கீழே வரக்கூடாது. ஓகேவா? டன். ஸோ 7/4 வந்து உங்களுக்கு டிஆர்ஆர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து 71/5. ஓகே, ஸோ 71/4 தெரிஞ்சிருக்கும், இது வந்து 71/5. ஓகேவா? டன். ஸோ இதில் எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபர். ஓகே, எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபர் நம்ம ஒரு வாட்டியும் இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுக்குறப்போ, ஆஃபர் வந்து மேக் பண்ணுறப்போ, ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடி நம்மளோட மெம்பர்ஸ் 500 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்களா. ஸோ நம்மளோட கேஸில் என்ன 10,000 வந்து ருபீஸ் ஃபார் எவ்வளோ 10,000 மெம்பர்ஸ் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அப்போ 500க்கு என்ன ஆகிடுச்சு, அது எக்ஸீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணணும், 500 மெம்பர்ஸ் வந்து எக்ஸீட் பண்ணிட்டனால நம்ம டிபெஞ்சர் ட்ரஸ்டி வந்து என்ன பண்ண போகிறோம், அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஷல் அப்பாயிண்ட் எவ்வளோனா 1 மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ 1 ஆர் மோர். ஓகே, ஸோ 1 ஆர் மோர். ஸோ இந்த ஒரு டிபெஞ்சர் ட்ரஸ்டி என்னென்ன இதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இவங்களோட நேமு, ஓகே, இவங்க கொடுக்குற கன்சன்ட் எல்லாமே இருக்கணும். ஓகே, ஸோ பிஃபோர் அப்பாயின்மெண்ட். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாத்துலேயும் உங்கள் நேமும் இருக்கணும், நோட்டீஸஸ் எல்லாத்துலேயும் கன்சென்ட்டும் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் முன்னாடி வந்து ஆப்டைன் பண்ணியிருக்கணும். ஓகே, யாரெல்லாம் வந்து டிபெஞ்சர் ட்ரஸ்டியாக இருக்கலாம், ஹூ கேன் பி எ டிபெஞ்சர் ட்ரஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள தவிர மீதி எல்லாருமே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கக்கூடாது டிபெஞ்சர் ட்ரஸ்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ பெனிஃபிஷியரி ஷேர் ஹோல்டர்ஸ் யாருமே வந்து என்னது டிபெஞ்சர் ட்ரஸ்டியாக ஆக முடியாது, அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த மாதிரி ப்ரமோட்டர், டேரக்டர் அண்ட் தென் கீ மேனேஜரியல் பர்சன், அதாவது அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸர், அந்த கம்பெனியில் இருக்க ஆஃபீஸர் இல்லை அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயி ஆர் அந்த கம்பெனியை வந்து ஹோல்டு பண்ணுறவங்களோ, சப்சிடரியோ, அசோசியேட் கம்பெனியோ இவங்களாம் யாராலையும் இருக்க முடியாது. ஓகே, டிபெஞ்சர் ட்ரஸ்டியாக. அதுக்கப்புறம் இவங்களுடைய அதாவது ப்ரமோட்டர், டேரக்டர், கீ மேனேஜரியல் பர்சன் பார்த்தோம்ல, இவங்க 3 பேரோட ரிலேட்டிவும் யாரும் இருக்க முடியாது. ஸோ ரிலேட்டிவோட டெஃபினிஷன் வந்து நான் ப்ரிலிமினரியிலே சொல்லியிருப்பேன் கரெக்டாக. ஸோ அது நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நல்லா பார்த்துருந்தீங்கன்னா. அண்ட் தென் இந்த கம்பெனி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெனியூமரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெனியூமரேஷன் இல்லாமல் இந்த கம்பெனி வேறு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறா அந்த ஒரு பெனிஃபிஷியரியும் ட்ரஸ்ட்டு டிபெஞ்சர் ட்ரஸ்டி, அதாவது டிபெஞ்சர் ட்ரஸ்டியாக ஆக முடியாது. ஓகேவா? அண்ட் தென் இந்த கம்பெனியில் ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்க, ஒரு சப்சிடரியோ இல்லை ஒரு ஹோல்டிங்கோ, அசோசியேட்டோ இல்லை இந்த ஹோல்டிங்கோட சப்சிடரியோ, அதாவது இவங்க வந்து இவங்களோட சப்சிடரி இருக்காங்க, இவங்களுடைய ஹோல்டிங் இருக்காங்க, அவங்களுடைய ஹோல்டிங்கோட சப்சிடரியும் இருக்கக்கூடாது, இன்டெக்டாக கடன் வாங்கியிருக்கக்கூடாது இந்த கம்பெனியில். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் ஒரு டிபெஞ்சர் ட்ரஸ்டியாக ஆக முடியாது. ஓகே, அண்ட் தென் கேரண்டி. ஸோ இந்த மாதிரி வந்து கேரண்டி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களே, ஸோ தே ஃபர்னிஷ்ட் எனி கேரண்டி மீன்ஸ், ஸோ அவங்கள என்ன பண்ண முடியாது, டிபெஞ்சர் ட்ரஸ்டியாக ஆக முடியாது. ஓகேவா? டன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி வந்து பெக்யூனரி ரிலேஷன்ஷிப். ஸோ பெக்யூனரி ரிலேஷன்ஷிப் இது என்ன அப்படின்னா, அதாவது மனிட்டரி ரிலேட்டடாக இந்த மாதிரி வந்து 2% ஆர் மோர். ஸோ 2% ஆர் மோர் எதில் அப்படின்னா ஆஃப் கிராஸ் டர்ன் ஓவர், ஓகே, அல்லது ஆர் டோட்டல் இன்கம் ஆர் 50 lakh rupees. ஓகே, ஆர் சச் ஹையர் அமௌண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம்
இதில் விச் எவர் இஸ் லோவரோ அதை நம்ம வச்சுக்கிட்டு இதோட அவங்க அந்த பெக்யூனரி ரிலேஷன்ஷிப், அதாவது ஏதாவது அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கும்ல, ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம பார்க்குறப்போ இது எக்ஸீட் பண்ணிருச்சு இந்த லிமிட் விச் எவர் இஸ் லோவர், அதாவது 2% ஆர் மோர் டர்ன் ஓவரோ டோட்டல் இன்கமோ பார்த்து ஓகே இதுலேயே இந்த 50 lakh இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோவரோ நம்ம போட்டு இங்கே வச்சிடறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பெக்யூனரி ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்க அந்த ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டு இங்கே வச்சிடறோம். ஸோ இந்த அமௌண்ட் இது எக்ஸீட் ஆயிருச்சுன்னா அப்போ அவங்களும் என்ன பண்ண முடியாது, டிபெஞ்சர் ட்ரஸ்டியாக இங்கே ஆக முடியாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் டிபெஞ்சர் ட்ரஸ்டியாக ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இது நம்ம எதுக்குள்ளே பார்த்துட்ருக்கோம், 71(5)க்குள்ளே நம்ம இந்த மாதிரி வந்து 500 மெம்பர்ஸ் வந்து எக்ஸீட் ஆகிட்டாங்க அப்படின்னா டிபெஞ்சர் ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு டிபெஞ்சர் ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேம் அண்ட் கன்சர்ன் வந்து ஆப்டைன் பண்ணியிருக்கணும். யாரெல்லாம் டிபெஞ்சர் ட்ரஸ்டி ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஆக முடியாதோ அவங்கள தவிர மீதி எல்லாருமே டிபெஞ்சர் ட்ரஸ்டி ஆகலாம் அப்படின்றதுக்காக இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான திங்ஸ்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே டன். ஸோ அடுத்து இந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டியை வந்து ரிமூவ் பண்ணணும்னா என்ன, ரிமூவ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிளில் இந்த மாதிரி 10K இருந்தாங்க இல்லையா, ஸோ 10K மெம்பர்ஸ், அதாவது இந்த டிபெஞ்சர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். இதில் 3/4, ஸோ இதில் 3/4னா எவ்வளோ வரும், 75%. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும், 7500 மெம்பர்ஸ்க்கு மேலே அவங்க வந்து ஓகே இவங்களை ரிமூவ் பண்ணலான்னு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ இவங்க அப்ரூவ் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இவங்களை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து தேர்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்போ ரிமூவ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து 3/4 ஆஃப் த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணலாம், அவங்க ரிமூவ் பண்ணலாம். சரியா? ஓகே, ஸோ அதாவது எப்போ ரிமூவ் பண்ணலாம், அவங்களுடைய டேர்ம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே. கரெக்டாக? ஸோ அப்போனா தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ சப்போஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக வேறு யாரையோ போடணும்னா அப்போ என்ன, ஸோ ஹவு டு ஃபில் தட் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபில்லிங் ஆஃப் வேக்கன்சி ஆஃப் டிபெஞ்சர் ட்ரஸ்டி. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அது ஒரு கேஷுவல் வேக்கன்சி தான். ஓகே, ஸோ அது ஒரு கேஷுவல் வேக்கன்சி அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் போர்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. ஓகே ஓகே டன். இது வந்து காஸ்ட் பை ரிசைனேஷன், அதாவது அவரே வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார் டிபெஞ்சர் ட்ரஸ்டியே. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் அப்போ வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸோட மெஜாரிட்டி ரிட்டர்ன் கன்சென்ட் என்னவோ அதுபடி தான் என்ன நடக்கும்னா வேக்கன்சி ஃபில்லிங் நடக்கும். ஓகே டன். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து 10 crores வந்து ரைஸ் பண்ணுறதா இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ இந்த 10 crores ரைஸ் பண்ணுறதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், 10% இன்ட்ரெஸ்ட். இப்போது அந்த இயர் 3ல் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இயர் 3. ஸோ இயர் 3ல் இந்த 10% இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க கட்டலை. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த ப்ரொவிஷன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கான்ட்ரவென்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அவங்க கட்டாமல் இருக்காங்கல்ல, உடனே என்ன பண்ணணும், டிபெஞ்சர் ட்ரஸ்டி இருக்கார் இல்லையா, ஸோ அந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டி வந்து இந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்காக அவங்க இன்ட்ரெஸ்ட்டை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ he need to arrange meeting. ஓகேவா? ஸோ இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 71(6)ல் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் கம்மிங் டு 71(7). ஸோ 71(7)ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது சேம் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். என்னென்னா ஸ்வே எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ நம்ம பார்த்தோம் ஸ்டார்டிங்லே. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 crores வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அசட் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் 6 crore வந்து இந்த மாதிரி அசட் 2 அப்படின்னு வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அசட் 2. ஓகே, இப்போ என்னென்னா எந்த ஒரு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கும் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து 6 crores மதிப்பில் இருக்கிறத வந்து விற்றுட்டாங்க. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதை வந்து இப்போ கம்பெனி வந்து ஃபைனலாக இந்த 10 crores வந்து பே பண்ண முடியல அப்படின்னு வரப்போ இந்த அசட்டை வந்து சேல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த 10K மெம்பர்ஸும் என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த அசட் நம்பர் 2 வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விற்றுட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இதில் யார் பொறுப்பு, இந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டி தான் என்ன பொறுப்பு, அவங்களோட பொறுப்பு தான் அது. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க தான் வந்து கேர் எடுத்து பார்த்துருந்துருக்கணும். கரெக்டாக? ஸோ இந்த கேர், இந்த டெலிஜென்ஸ் ஆஃப் டியூ கேரில், ஸோ டிகிரி ஆஃப் கேராக இருக்கட்டும், டியூ டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இதை அவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ன ஆகிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த ஃபெயில் ஆகிட்டாங்கல்ல, இதுலேருந்து இவங்க தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம இங்கே இதுக்கு முன்னாடி படித்த கண்டிஷன்ஸ்லையும் கம்பெனி வந்து கான்ட்ரவென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு இவர் மறந்துட்டார். ஸோ இதனால் அவங்களுக்கு தானே லாஸ், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு தானே லாஸ் ஆக்சுவலாக. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த டிடி, இந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டி வந்து என்ன ஆகிட்டாரு, ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னா அப்போது இவரை காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு ட்ரஸ்ட் டீடும் வர முடியாது. அதாவது இப்போ ஒரு ட்ரஸ்ட் டீடு வந்து இருக்குது. ஓகே, ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்து இருக்குது, அதாவது நான் வந்து இந்த லயபிலிட்டிக்கு பொறுப்பு இல்லைப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் டீடோ இல்லை ஒரு கான்ட்ராக்டோ இந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டி வந்து கொண்டு வந்தாலும் அது வாய்டு தான்.
ஓகே, வாய்டுனா என்ன, அது எதுவுமே இங்கே வந்து செல்லுபடி ஆகாது அர்த்தம். அவர் தான் வந்து இது எல்லாத்துக்கும் பொறுப்பு, இவர் தான் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு லயபிலிட்டிக்கு. இந்த லயபிலிட்டிலேருந்து இந்த மாதிரி எனக்கு இந்த கான்ட்ராக்ட் இருக்குது காப்பாற்றுறதுக்கு, இந்த ட்ரஸ்ட் டீட் இருக்குது, இது சொல்லி இது வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, எஸ்கேப்பே ஆக முடியாது. இட் ஷால் பி வாய்டு. அது மாதிரி என்ன அவங்க ப்ரொவைட் பண்ணாலும் இட் ஷால் பி வாய்டு. ஓகேவா? அப்படி வந்து ஓகே இந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டி வந்து ஓகே இவர் வந்து இதுலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம், ஓகே ஸோ இவங்களை வந்து இதுக்கு லைபிள் ஆக்க வேணான்னு முடிவு பண்ணுறதுனா அது யார் கையில் இருக்குன்னா 75% ஆஃப் த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கையில் தான் இருக்குது. ஓகே, இந்த 10K மெம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ இவங்க கையில் தான் இருக்குது. இவங்களுக்கு 75% வந்து இதில் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த ஃபெயிலியர், அதாவது இவருடைய ஃபெயிலியர் வந்து ஓகே ஸோ இவங்க வந்து இதுக்கு லைபிள் ஆக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது யார் கையில் இருக்குது, இந்த 75% ஆஃப் த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 71/7 சொல்கிறது. ஓகே, அண்ட் தென் 71/8 அடுத்து என்னது 71/8. ஸோ 71/8 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம பார்த்தோம்ல இந்த 10% இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு, ஸோ அதை பே பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கணும். ஸோ அதை வந்து கரெக்டாக ரிடீம் பண்ணுறாங்களா இல்லையா, ஃபுல்லாக வந்து 10 crores வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கணும். அதான் 71/8. 71/9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்ல ஆக்சுவலாக, அதாவது இங்கே வந்து உங்கள் செக்யூர்டு அசெட் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டில் இங்கே சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் சொன்னனா கரெக்டாக. அதாவது இப்போ 10 crore அவங்க மொத்த மதிப்பு இது, அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து இந்த அசெட் வேல்யூ வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நான் சொன்னேன் கரெக்டாக இந்த சார்ஜ் கிரியேட் பண்ணுற பாயிண்ட்டில். அப்படி அது சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா அதுக்கு தான் இந்த பாயிண்ட். ஓகே, என்னென்னா அது அந்த மாதிரி அசெட் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிபுனலுக்கு அப்ளை பண்ணணும், அதாவது பெட்டிஷன் போடணும். என்சிஎல்டிக்கு என்ன பண்ணணும், பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணணும். யாருன்னா டிபெஞ்சர் ட்ரஸ்டி. சரியா, இதான் வந்து 71/9 பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 71/10. இது ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு கனெக்டிவ் சப்செக்ஷன் 8ஓடது. இந்த பார்த்தோம்ல இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ரிடீமோ பண்ணலை அப்படின்னா, ஸோ அப்போ அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்சிஎல்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க கம்பெனிக்கு இந்த மாதிரி பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 71/10. ஓகே, அதுக்கப்புறம் 71/12 அண்ட் 71/13 இது 2 செக்ஷன் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, வெயிட். இப்போ வந்து சேம் அந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து 10K மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க கரெக்டாக. ஸோ அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்டர் வச்சுக்கலாம். ஸோ அந்த மெம்பரு இந்த மாதிரி வந்து 10,000க்கு அதாவது ஒரு டிபெஞ்சருக்கு வந்து என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் எல்லாமே மேக் பண்ணியாச்சு. சரியா, இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், வேற ஒரு இன்வெஸ்டர் வந்து அவர் வந்து ஒரு நம்பிக்கையாக வந்து நான் அந்த மாதிரி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அவருக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டோம். யாருன்னா நம்ம ஸ்வே எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா இவர் இருக்கார்ல இந்த இன்வெஸ்டர், ஓகே இவருக்கு வந்து மிஸ்டர் ஏன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து மிஸ்டர் பிக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டோம். பட் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் யாரோட இருக்குன்னா அந்த மிஸ்டர் ஏவோட தான் இருக்குது. பட் நம்ம யாருக்கு முடிவு பண்ணிட்டோம், மிஸ்டர் பிக்கு முடிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்க டைமில் இந்த மிஸ்டர் ஏ இருக்கார் இல்லையா, இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த 71/12 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு கீழே they can get degree for specific performance. ஸோ இப்போ அவங்க பண்ணாங்க இல்லையா ஸ்வே லிமிடெட், ஸோ அவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் கோர்ட்டில் இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இதுக்கு இந்த மாதிரி ரிலீஃப் ஆக்ட் மூலமாக அப்ளை பண்ணுறனால இவங்க இந்த மிஸ்டர் பிக்கு போக முடியாமல் திரும்ப இவங்ககிட்டே வந்து என்ன பண்ணலாம் ஆஸ் தே ப்ராமிஸ்ட் அவங்கக்கிட்டே அந்த 10,000 என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதான் வந்து இதில் சொல்ல வராங்க 71/12. ஓகே, நெக்ஸ்ட்டு 71/13 என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க இந்த ரூல் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப்டு ரூல்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். என்ன மாதிரியான விஷயம்லாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அசெட் வேல்யூ சொன்னோம் இல்லையா, ஸோ அசெட் வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக அதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த இஷ்யூயிங் ஆஃப் டிபெஞ்சருக்கு ஈக்குவலாக இந்த அசெட் வேல்யூ வந்து செக்யூராக இருக்கா அப்படின்றது பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, செகண்ட் என்னென்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் டீட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னால, ஸோ அதோடைய காப்பீஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். இதான் வந்து செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ரேண்டம் ஃபார்மேட்டில் ரெடி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இந்த SH ஃபார்ம் நம்பர் 12 வந்து என்ன பண்ணணும் நம்ம அந்த ஃபார்ம் படி தான் நம்ம என்ன பண்ணணும் இது வந்து ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 30th ஏப்ரலுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 15% அது 15% ஆர் அதுக்கு மேலே அட்லீஸ்ட் 15% ஆஃப் டிபெஞ்சர் அது என்ன பண்ணியிருக்கணும் DRR அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஸோ அது ஃபோர்த் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா சச் அதர் மேட்டர்ஸ், அவ்வளோதான். ஓகேவா,
such others matters. ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மேனர் ஆஃப் இஷ்யூவில் சொல்ல வராங்க. ஓகே, புரியுதா? ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ டிபெஞ்சர்ஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கும் வந்து எக்ஸாம்பிள் அழகாக லிங்க் பண்ணி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட எக்ஸாமில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். Until then, this is Shweta signing off. Thank you.